ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை காலையிலேருந்து ஒரே சண்டையாக போயிட்டுருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் வினோத்துக்கும் பிரவீனுக்கும் முடியாது இந்த சண்டை. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிரவீன் உள்ளே வரும்போதே வந்து திவாகரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். வெளியே வந்து அவர் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இன்றைக்கி நான் அவனை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பார். கூடவே வந்துட்டு சைலண்டாக தான் இருந்தார் வினோத். அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் ட்ரிகர் ஆகி அவரும் வந்து நேற்றுலேருந்தே வந்து சண்டை பயங்கரமாக போயிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆனாங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து குளிக்க போகிறதுக்காக இருக்கார். யார்? திவாகர். அவர் கொஞ்சம் இது ஃபேட்டாக இருப்பார். பின்னாடி வந்து பேண்ட் இறங்கிச்சா என்னன்னு தெரில. இவர் வந்துட்டு பேண்ட் இறங்கிச்சுப்பார், அது தூக்கி போடுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக கலாச்சாரார். தெரியல உங்களுக்கு? அதை சொன்னோன்னே அவருக்கு கோவம் வந்துருச்சு. உடனே வந்து அவர் வந்துட்டு பண்ணி வாயி அப்படின்ற மாதிரி அவர் கலாய்க்க இப்படியே மாறி வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படியே வெளியே வந்தாங்க. அவருக்கு ஃபுல்லாக ஏறிக்கிச்சு. அவருக்கு யாருக்கு? திவாகருக்கு. அப்புறம் வெளியே வந்து பேசுகிறாரு. அந்த நேரத்தில் டக்குன்னு வாய விட்டுறாரு. என்ன வாய விட்றாருன்னா, நான் என்ன உன்ன மாதிரி வந்துட்டு ஏற்றத்தாழ்வு பார்க்குறேன்னா அந்த மாதிரிலாம் கிடையாதுன்ற மாதிரி சொன்னோடனே, நான் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது, நீ தேவையில்லாமல் என்ன சொல்லாத அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சு, நீ எல்லாம் எப்படி டாப் 6 வந்தேன்னு எனக்கு தெரியல, நீ சபரிக்கு தான் இந்த தகுதி இருக்குது, சபரிக்கு இருக்கிற தகுதியில் உனக்குலாம் சுத்தமாக கிடையாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. இதில் பிரவீன் வர வந்துடுறாரு. அவர் வந்துட்டு, ஆமாப்பா நீங்கள் தான்ப்பா மேலே, நாங்களாம் கீழே தான், என்ன நீங்கள் தான் வந்துட்டு பணக்காரங்க மாதிரி, இந்த மாதிரி வந்துட்டு அதான் மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசி தேவையில்லாத ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. திவாகர் வந்துட்டு ஆமாம், அவர் வந்துட்டு கொஞ்சம் இடக்கணுக்காக பேசக்கூடிய ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் அவராக வந்து எடுக்க மாட்டார். இப்போ எடுத்தாலும் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்களாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து வெளியே போனவங்க, சரிங்களா? போனவங்க திரும்ப வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு இங்கே வந்துட்டு பிரச்சனை நடந்தாலும் சரி, இவங்க அந்த பிரச்சனையில் ஜெயித்தாலும் சரி, டாஸ்க் விளையாண்டாலும் சரி, டாஸ்கில் ஜெயித்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க தோற்றாலும் சரி, ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த 6 பேருக்கு இது ஒரு ரொம்ப சரியான வாய்ப்பு. அதில் முக்கியமாக கானாவனத்துக்கு சரியான வாய்ப்பு. கானாவனத்தோட அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் பொறுமை காக்கணும், வாயை விடக்கூடாது. இதைத்தான் நேற்றுலேருந்து அப்சராவிலேருந்து வியானாலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து அதை யோசிக்கவே மாட்டார். ஆமாம், இவரை வந்துட்டு அவர் ட்ரிகர் பண்ணுறாரு, இவரும் வந்து அது பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்துட்டு அவர் குளிக்க போகும்போது இவர் தேவையில்லாமல் அந்த வார்த்தையை அங்கே, அதாவது அவர் பக்கமே போகணுன்றேன், அவரோட பேண்ட்டு கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போனால் அவருக்கு காண்டாகுமா ஆகாதான்? இது ஏன் அவர் வந்து பண்ணுறாரு? இதை தான் சொல்கிறேன் நான். இதை அவர் தவிர்த்தாதான் அவருக்கு நல்லது. நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, வெண்ணெய் திரண்டு வருது, நல்ல ஒரு சான்ஸு. இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லார் மேலேயும் மக்களும் செம்ம அதிருப்தியாக இருக்காங்க. வினோத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட், நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுவும் குறிப்பாக கமருதீன் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமான சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு சான்ஸை அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிருந்தால் சூப்பராக இருக்கும், போகணும், அதுதான். பட் ஆனால் காலையிலேருந்து ஒரு பிரச்சனை தேவையில்லாமல் போயிட்டுருக்கு. திவாகரும் வந்து விடுற மாதிரி இல்லை, தேவையில்லாமல் வந்து நிறைய வார்த்தைகள் அவரும் விடுறாரு. அவர் அப்படி தான் கேரக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது நம்ம தான் வந்து கொஞ்சம் அந்த இடத்துக்கே போகாமல் துஷ்டனை கண்ட தூர வழக்குன்ற மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவத்தை அப்படியே பண்ணிட்டு போயிடணும். 2 பேருக்குமே இது பொருந்தும். திவாகரும் வந்து வினோத்துக்கிட்ட போகக்கூடாது, வினோத்தும் திவாகர்கிட்ட போகக்கூடாது. ஆனால் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சுத்தமாக வந்துட்டு அதை வந்து ஏற்றுக்காமல் திரும்ப வந்து முட்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.